Hi friends, welcome to NAMMAVEEDU. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோங்க. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான். சோ அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஹோட்டல் இந்த மாதிரி போய் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 7 நம்பர் 6 நம்பர் குறைந்தபட்சம் ஒரு 200 150 ரூபா இருக்குங்க. ஸோ அதே அமௌண்ட்ல நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம வீட்லயே இதை நம்ம ரெடி பண்ணலாங்க. ஸோ சுத்தமான வெஜிடபிள்ஸாகவும் இருக்கும், நம்ம வீட்லயே இதை ரெடி பண்ணலாம். ஸோ வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் சீட் வந்து ரெடிமேடாக கிடைக்கும். ஸோ அந்த ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சீட்டையும் நான் வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்காக நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்க போறேங்க. மைதா மாவு வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க, 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக சால்ட் போட்டுட்டு அந்த உப்பு வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கூட வந்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணிடணும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. பார்த்து ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே சேம் தாங்க இது பிசைகிறது. ஸோ கெட்டியாக இருக்கணும். மாவு வந்து கொஞ்சம் கூட லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால நல்லா கெட்டியாக பிசைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூட லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஸோ லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் வரும். இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு 1 hour வந்து நல்லா ஊற வைக்கணுங்க. ஸோ அதனால் இப்போ இதை ஒரு மேலே வந்து ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த துணி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்தது நாம் எப்படி காய் வந்து எப்படி வதக்குறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து காயெலாம் எடுத்திருக்கேன். இதில் கேரட்டுங்க, அடுத்து பீன்ஸு, அடுத்தது குடமிளகாய், முட்டைக்கோசு, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்காக வந்து ஒரு கடாய் வச்சுருக்குங்க. இப்போ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட வந்துட்டு நான் நல்லா மணமாக இருக்கிறதுக்காக ஜீரகம் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டு போடுறதுனா பூண்டு வந்து கட் பண்ணி கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கிறதுனால நான் வந்து பூண்டு போடலைங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கல்லில் கொட்டினதுங்க. ஸோ கொஞ்சம் திப்பியாக அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா சாப்பிடும் போது இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது இது கூட வந்துட்டு நான் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். காய் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வணங்கிடுச்சுனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து குடமிளகாய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகாயே வந்து கலரில் இருக்கும், எல்லோ கலர், ரெட் கலர்லாம் இருக்கும். அது கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பச்சை பட்டாணி கிடைச்சிச்சுனாலும் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இது கூட நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், உப்பு வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது கரம் மசாலா வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எடுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடரு, வரமிளகாய் தூள், கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. ஸோ தண்ணி எதுவுமே விடக்கூடாது. இந்த இதுலேயே தான் வந்து இது ஹீட் ஆகணும். இப்போ அடுத்தது இது கூட நான் முட்டைக்கோசும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசு ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு காய் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுறலாம்.
ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல, வெறும் அந்த ஹீட்லேயே வந்துட்டு காய் வந்து ஒரு 3/4 பதம் வந்து வெந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்க, ஒரு பிளேட் கொண்டு இப்படி வச்சுக்கேன். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறான். இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதனுடைய ஹீட்லேயே வந்துட்டு 3/4 பதம் வந்து காய் வந்து வெந்துடும். ஸோ அரைவாசி வெந்துச்சுன்னா கூட போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அவ்வளோதாங்க, போதும். இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டு காட்டுறேன். அவ்வளோதான், இதை எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ அடுத்தது நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 hour ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். 1 மணி நேரங்கிறது இன்னொரு 1/2 hour சேர்த்து கூட விடலாம். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா அதனுடைய சாஃப்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு நம்ம தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்னதாக நான் வந்து உருண்டை வந்து பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ நல்லா உருண்டை வந்து நம்ம எல்லா உருண்டையும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இதை வந்து நான் தேய்க்க போகிறேன். இப்போ இதுக்காக லைட்டாக வந்துட்டு மாவு வந்து ஏதோ ஒரு மாவு, கோதுமை மாவு ஒரு மைதா மாவு எதுனாலும் ஓகேங்க. இந்த மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிங்க அப்படின்னா பிடிக்காம வரும். இல்லைன்னா மாவு வந்து லைட்டாக பிடிக்கும். ஸோ அதனால் லைட்டாக வந்து அது மேலே மாவு எதையோன்னு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு பிடிக்காம வந்துட்டு கீழேயும் ஒட்டாது, நம்மளுடைய தேய்க்கிறதுலேயும் வந்து ஒட்டாமல் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம எப்படி சப்பாத்தி வந்து எப்படி ரெடி பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 3 இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், 3 இது வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து ஒவ்வொரு இது மேலேயும் வந்துட்டு மாவு மேலேயும் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து ஃபுல்லாக தடவி விடணும். ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டா ஒவ்வொன்றும் அடுக்கி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா தான் ஒட்டாமல் நமக்கு கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் மெதுவாக தான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவு மேலேயும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே நல்லா ஆயிலை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி சுற்றியும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மேலே வந்துட்டு மைதா மாவு நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஸோ அந்த மைதா மாவு வந்து இது மேலே வந்து நான் போடுறேங்க. போட்டு லைட்டாக இதையும் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு அப்ளை பண்ணி விடணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி 3 ஷீட்டுக்கும் நான் வந்து பண்ணுறேன். 5 ஷீட் வச்சு கூட பண்ணலாம். நான் எனக்கு ஒரு 3 ஷீட் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா எல்லாத்துக்கும் மாவு வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று இதை நம்ம எடுத்து அடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒன்று மேலே ஒன்று எடுத்து அடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டு இப்போ இதை நான் வந்து இன்னொரு லைட்டாக கொஞ்சமாக தேய்ச்சிக்க போகிறேன். நீங்கள் இதை வந்துட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாவு வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விடலாம். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு நல்லாவே இது ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நமக்கு தகுந்த சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவு எடுத்து மறுபடியும் நீங்கள் இதை உருண்டை பிடிச்சி கூட மறுபடியும் வந்துட்டு ரெடி பண்ணலாம். ஆனால் அடுப்பில் போட்டு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவில் மறுபடியும் இன்னொரு ஷீட் கூட நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 4 பக்கமும் வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக 4 பக்கமும் கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஸோ நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதுக்காக நான் தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். இப்போ கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம
தேய்ச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு இந்த மாதிரி லைட்டாக பபுள் வந்து எந்திரிச்சிச்சுன்னா போதுங்க. ஸோ இதை திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக பபுள் மாதிரி எந்திரிக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சிச்சுன்னா போதும். இப்போ பாருங்க 2 பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக ஏதாச்சு அப்படின்னா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். போதும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப ஓவர் குக்கு ஆக தேவையில்லை. ஸோ எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் இதே மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்னொரு ஷீட்டும் வந்து இதே மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு 3 ஷீட்டாக வந்து அடுக்கி உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களால் 5 ஷீட் அடுக்கி உங்களால் எடுக்க முடிஞ்சுனாலும் ஓகே, ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி லைட்டாக பபுள் எழுந்திருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதுங்க. ஸோ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நான் இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ எப்படி உங்களுக்கு ஷீட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் 2 உங்களுக்காக ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது 3 இருக்குது இதில். இப்போ பாருங்க பிரித்து காட்டுறேன். லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க ஈஸியாக நம்ம வந்துட்டு பிரிச்சிடலாம். பாருங்க கையே பாருங்க தெரியுது. ஸோ ஷீட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரியே நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ எண்ணெயும் மாவும் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒட்டாம கரெக்டாக நமக்கு ரெடி ஆகும். இப்போ பாருங்க எவ்வளோ மெலிசா வந்திருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ பாருங்க எங்கேயுமே இதாகாம ஈஸியாக வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எப்படி இது கூட வந்துட்டு காய் வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக இந்த ஓரத்தில் வந்து காய் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணணுங்க. பாருங்க இந்த மாதிரி டைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு ஓரத்தில் இருக்கிறத அப்படியே 2 பக்கம் ஓரத்தில் இருக்கிறதையும் லைட்டாக மடிச்சு விட்டுருணும். இப்போ பாருங்க மடிச்சு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ இது நல்லா 2 பக்கம் ஒட்டணும் இல்லைங்களா. அதுக்காக நான் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மைதா மாவையே கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிருக்கேன். அதை வந்து நம்ம இது மேலே பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்க நான் எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த மைதா மாவு பேஸ்ட்டை வந்து இது கூட அப்ளை பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அதை நல்லா ஒட்டி விட்டீங்க அப்படின்னா போதுங்க, நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்க 2 பக்கமும் நல்லா ஒட்டி விடுறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி வச்சு. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒவ்வொன்றும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். காய் எதுவுமே வெளிவிடாத அளவுக்கு அந்த அளவுக்கு மாவு போட்டு நல்லா கம் மாதிரி கொட்டிடணும். அவ்வளோதாங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்தேன். ஸோ ஆயில் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை வந்து இதுக்கு உள்ளே போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ரொம்ப வேகமாக இதாயிரும். இப்போ பாருங்க ஒவ்வொன்றா நான் வந்து இதில் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம போய் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷான காய்கறியில் நம்ம இதை செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து ரெடிமேடாக கிடைக்குது, கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் கடையில் வாங்கி கூட நீங்கள் இதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி கூட இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஈவினிங்கில் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ உள்ளே வந்து நம்ம காய்கறி தான் வச்சு பண்ணுறோம். ஸோ என்னைக்கா வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இல்லைங்களா. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா இந்த ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா போதும், எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நான் இன்னொரு பிளேட்டுக்கு வந்து எடுத்துடுறேன்.
ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பொரிச்சு எடுத்ததை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய ஈஸியான வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு தாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈஸியான வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.